இரு இரு முதல்ல நின்னு ஐயோ மறுபடியும் சொல்லு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி என் வாயில் எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. ஏய் ஜோர கை தட்டுங்கடா. ஏக்கா நீ வாக்கா அது வரல நீ வாக்கா. ஆரே அண்ணா கொஞ்சம் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. சூப்பர் அண்ணா அடுத்து இப்போ போடுங்க சத்தத்தை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி என் வாயில் எப்போதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். மறுபடியும் சொல்லுங்க. அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சொல்றியா? கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் நாங்க ஓட பாருங்க. அவர் துதி என் ஏடா வாயில் இருமா. இருக்கும். என்ன பேசுறீங்க? அக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப சொல்லுக்கா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி என் வாயில் இருக்கும். எப்போதும் அவர் துதி என் வாயில் மாத்துமா சொல்லக்கூடாது. அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சொல்லுங்க. இங்க வாங்க. இப்ப சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. கர்த்தரை நான் ஒரு நிமிஷம் அக்கா சத்தம் சொல்லுங்கக்கா. எப்போதும் வெரி குட். சூப்பர். அண்ணே வாண்ணே. இந்த வசனத்தெல்லாம் மறந்து கூட சொல்லிவிட்டேன். ரைட்டா? அண்ணே சொல்ல. கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். டேய் தப்பு தான் சொல்லி கொடுக்க கூடாது. சொல்லு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். குட். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எதுல இருக்கு இது? சங்கீதம் 34:1. வெரி குட். ஜோரா கை தட்டுங்க. சூப்பர். மறக்க கூடாது தம்பி. ரைட்டா? வசனங்கள் இப்ப சொல்லி கொடுக்கிற வசனங்கள் ஒவ்வொன்றும் மறக்கவே கூடாது. அது உங்க இருதயமாகிய பலகையில எழுதுவீங்க. சரிங்களா? இந்த வசனம்லாம் எங்க நீங்க எழுதணும் சொல்லுங்க. இருதயத்துல ஏன் மனதுல. எல்லாரும் என்ன கவனிங்க. இந்த வசனங்கள்லாம் எங்க இருக்கணுமா சொல்லுங்க. என் மனசுல என் உள்ளத்துல வச்சுக்கணும். வேற எதையுமே இந்த உள்ளத்துல பதிய வைக்க கூடாது. வேற எதைத்தான் பதிய வைக்கணுமா சொல்லுங்க. கர்த்தருடைய வசனங்களை நம்ம இருதயத்துல என் உள்ளத்துல பதிய வைக்கணும். அதுதான் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி. நான் போகும்போது வழிகாட்டும். நான் படிப்பதற்கு ஞானத்தை கொடுக்கும். நான் யோசிப்பதற்கு நல்ல முடிவை கொடுக்கும். இந்த வசனம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? எத்தனை தடவை இந்த வசனம் சொல்லி தரோம். எத்தனை பேருக்கு எத்தனை வசனம் தான் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அண்ணன் இந்த இடத்துல வந்த நாள்ல இருந்து எத்தனையோ அண்ணன் வசனம் மனப்பாட வசனம் கொடுத்துட்டேன். பைபிள் வசனம் நிறைய வசனம்லாம் வச்சிருக்கீங்களா? உள்ள எங்க வச்சிருக்கீங்க? மனசுல வச்சிருக்கீங்களா? நான் நம்பிட்டேன்டா. ரொம்ப சந்தோஷம். சரி ரைட்டு. எத்தனை வசனம் சொல்லுங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாட்டு கத்துக்கலாமா? சொல்லுங்க. கிரிக்கெட்டில் ஹீரோ சச்சின், பலத்தில் ஹீரோ அண்டர்டேக்கர், உலகில் ஹீரோ யார் யாரோ, பரலோகில் ஹீரோ நான் தானே. ரைட் பாடலாமா? கிரிக்கெட்டில் ஹீரோ சச்சின், பலத்தில் ஹீரோ அண்டர்டேக்கர்,
கிரிக்கெட்டில் ஹீரோ சச்சின், பலத்தில் ஹீரோ அண்டர்டேக்கர், உலகில் ஹீரோ யார் யாரோ, பரலோகில் ஹீரோ நான் தானே. உலகில் ஹீரோ யார் யாரோ, பரலோகில் ஹீரோ நான் தானே. நான் இயேசுவின் புதிய சிருஷ்டி, அவர் அன்பின் செல்ல பிள்ளை. நான் இயேசுவின் புதிய சிருஷ்டி, அவர் அன்பின் செல்ல பிள்ளை. அதனால் பாடுவேன் ஆடுவேன் மகிழ்ச்சியால் துள்ளுவேன். அதனால் பாடுவேன் ஆடுவேன் மகிழ்ச்சியால் துள்ளுவேன். சொல்லுங்க, அதனால் பாடுவேன் ஆடுவேன் துள்ளுவேன். சொல்லுங்க, அதனால் பாடுவேன் மகிழ்ச்சியால் மகிழ்ச்சியால் துள்ளுவேன். மகிழ்ச்சியா துள்ளுறதெல்லாம் என்ன? மீன் எடுத்து தரையில போட்டா என்ன ஆகும்? துள்ளு. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? ஏசப்பா நினைச்சு என்ன பண்ணணும்? அப்படி துள்ளணும், சந்தோஷமா இருக்கணும். சரிங்களா? எப்போதும் உட்காந்துக்கிட்டே நான் சந்தோஷமா தான் இருக்கேன், நான் மகிழ்ச்சியா தான் இருக்கேன், பாரு நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு கூடாது. அப்போ உங்க முகத்துல உங்க உள்ளத்துல சந்தோஷம் இருக்கணும்னா அது எப்படி இருக்கணுமா? எல்லாருக்கும் தெரியணும். சரிங்களா? சந்தோஷமா இருக்கணும், எல்லாருக்கும் தெரியணும். முன்னே இருந்தாக்க எல்லாருக்கும் தெரியுமா நீ சந்தோஷமா இருக்குன்னு? எல்லாம் என்ன நினைச்சுப்பாங்க, ரொம்ப துக்கத்துல இருக்கான்டா, ரொம்ப கஷ்டத்துல இருப்பான் போல் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அப்போ ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்களே, என்ன பழமொழி? ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். என்னது? அகத்தின் அழகு அகத்தின் அழகு முகத்துல தெரியும். சொல்லுங்க, உன் உள்ளத்துல துக்கம் இருந்தா அது முகத்துல தெரிஞ்சிடும். உன் உள்ளத்துல சந்தோஷம் இருந்தா என்ன பண்ணும்? முகம் என்ன பண்ணும்? காட்டி கொடுக்கும். சொல்லுங்க. ரைட்டு. அப்போ நம்ம உள்ளத்துல துக்கம் இருக்கணுமா? கஷ்டம் இருக்கணுமா? இருக்கவே கூடாது. அதுக்கு பதிலாக என்ன இருக்கு நம்ம உள்ளத்துல? சொல்லுங்க, மகிழ்ச்சி, சந்தோஷம், இதெல்லாம் இருந்தா தான் வெளியில துள்ளல் இருக்கும். சொல்லுங்க, துள்ளல். வெரி குட். நம்ம எப்பொழுதும் சந்தோஷத்தால ஆடி பாடணும். ஏன் சொல்லுங்க? நாமெல்லாம் யாருடைய சிருஷ்டி? சொல்லுங்க, ஏசப்பாவுடைய சிருஷ்டி. வெரி குட். அண்ணா போன வாரமே சொன்னல, ஏசப்பா நம்மை உண்டாக்கினார், அதனால நாம எப்போதும் அவரை துதிக்கணும் அப்படின்னு அண்ணா சொல்லிருங்க. நம்ம எப்படிப்பட்ட விதமா நம்ம சிருஷ்டித்தாரு, உண்டாக்கினாரு? சொல்லுங்க, பிரமிக்கத்தக்க, அதிசயமாக ஏசப்பா நம்மை உண்டாக்கினார் அப்படின்னு அண்ணன் போன வாரம் முந்தின வாரமும் சொன்னேன். சரிங்களா? அப்போ இப்போ அண்ணன் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? சொல்லுங்க, நாம ஒரு புது சிருஷ்டி, புதிய சிருஷ்டி. சரிங்களா? மற்ற விலங்குகள், பறவைகள் அவைகளை காட்டிலும் கடைசியா நம்மளை படைச்சாரு. நமக்கு வேண்டியதை முன்கூட்டியே எல்லாவற்றையும் படைத்து விட்டு கடைசியா யாரை படைச்சார்? சொல்லுங்க, மனுஷங்களாகிய நம்ம. சொல்லுங்க, ஏன்? எல்லாத்தையும் நம்ம ஆண்டு கொள்வதற்கு. சொல்லுங்க, நமக்கு வேண்டிய எல்லா சாப்பாடு, உணவு வகைகள், இந்த காட்டுல விளையிற எல்லா பழங்கள், அப்புறம் ஃப்ரூட்ஸ், அப்புறம் வேற என்னென்ன காய்கறிகள். சொல்லுங்க, ரெண்டும் ஒன்னா சேர்த்து வச்சுங்க. அப்புறம் காய்கறிகள்லாம் இருக்கா? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? வெஜிடபிள். சொல்லுங்க, காய்கறிகள், வெஜிடபிள்ஸ் நிறைய எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாருப்பா. ஏன்னா மனுஷங்களை படைக்கும் பொழுது பசிக்கும்ல, அதெல்லாம் சாப்பிடணும்ல, அதெல்லாம் முன்கூட்டி ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு? படைச்சிட்டாரு. படைச்ச பிற்பாடு தான் கடைசியா என்ன பண்றாரு? நம்மள உண்டாக்கிட்டாரு. சரிங்களா?